ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரசம் ரெசிபி, நல்ல மெடிசினல் வேல்யூ நிறைந்த ஹெல்த்தியான ரசம் ரெசிபி. கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற ரசம். ஜலதோஷத்துலேருந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஹோம் ரெமடியாக இருக்கும். நெஞ்சு சளியை சீக்கிரம் கரைச்சி விட்டு நம்மளுக்கு ஒரு ரிலீவ் தரும். சளி காய்ச்சலெல்லாம் பிடிச்சா எதுவுமே சாப்பிட பிடிக்காது, குடிக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். சூப் மாதிரி இந்த கொள்ளு ரசம் வச்சு சூப் மாதிரி குடிக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அதோட ரெசிபியை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல்லு பூண்டு, 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, இது ஜீரணத்துக்கு உதவும், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இது அந்த கபத்தை கரைச்சி விட்டு ரெடியாக உதவும். கொள்ளு சொல்லவே வேண்டாம், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி விட்டு நம்ம மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். ஸோ கொள்ளு ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை, ஒரு மிளகாய், எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி இலை. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஐட்டம்ஸ் கொள்ளு இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொள்ளை சேர்த்திக்கலாம். இந்த கொள்ளு போட்ட உடனே படபடன்னு பொரிஞ்சு வறுபடுங்க. இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ். இப்போ இந்த கொள்ளு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. ஏன் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோன்னா, இந்த கொள்ளில் கொஞ்சம் ஒரு சிறு கசப்பும் துவர்ப்பும் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம அது எண்ணெய் ஊற்றி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துக்கிறோம். இப்போ கொள்ளு வறுத்தாச்சு. இனி அடுத்தது கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இது நல்லா வாசனை பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் இதே பேனில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வறுத்தாச்சு, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த எண்ணெய் இருக்குது அந்த பேனில். ஸோ அதனால் அதே பேனில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு நல்ல இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுங்க. ஸோ இது நல்லா ஹெல்த்தியான ஒரு ரசம். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசம் தாளித்து விட்டுறலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இந்த அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்தி ஒரு 4-5 டம்ளர் தண்ணியை ஊற்றி உப்பு சேர்த்தி நல்லா நுரைச்சி கொதித்து வரும்போது கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா மணக்க சூப்பராக கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுங்க. இது ஜலதோஷத்துக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னங்காட்டிக்கு நார்மல் டேஸில் நம்ம சாப்பிட வேண்டாமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரசம் வைப்போம். ஒரு நாளைக்கு பருப்பு ரசம் வைப்போம், ஒரு நாளைக்கு தக்காளி ரசம் வைப்போம். அந்த மாதிரி நிறைய ரச வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரியும் கொள்ளு ரசம் வச்சு நம்ம சாப்பிடலாம். வின்டர் சீசனுக்கு சூப்பராக இருக்குங்க. சூப் மாதிரியும் எடுத்து நம்ம இதை குடிக்கலாம். எங்கள் ஊர் சைடெல்லாம் இதை செலவு ரசம்னு சொல்லுவாங்க. இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு கம்பல்சரியாக இது கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் உடம்புல சேர்ந்த எக்ஸ்ட்ரா ஃபேட், கொலஸ்ட்ரால் எல்லாம் இது கம்மி பண்ண உதவும். சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கும் உதவும். ஏன்னா பூண்டு, சீரகம், மிளகு அதெல்லாம் நிறையா இருக்குது இந்த ரசத்தில். ஸோ அது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பிஸியான ஒர்க் நிறையா இருக்கிற டேஸில் நமக்கு டீட்டெயில்டாக நிறையா ஐட்டம் சமைக்கவும் பிடிக்காது, சாப்பிடவும் பிடிக்காதுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கொள்ளு ரசம் வச்சுட்டு சாப்பாடோட அப்பளம் பொரித்து வச்சுக்கிட்டு சூடாக பெப்பர் தூக்கலாக போட்ட ஆம்லெட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிகளையும் பாருங்கள். நான் வெஜிடேரியன்ஸுக்கு ஜலதோஷத்துக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமடியாக நான் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பு அந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.